தென்னிந்தியாவுல ஒரு சின்ன கிராமம். அங்க 2 குடும்பங்களோட வாழ்க்கை 2 வேற பாதையில போச்சு. அச்சா, உழைக்காம இருந்தா செல்வம் நிஜமாவே நிக்குமா? இந்த கதை அதுக்கு பதில் சொல்லுது. ஒருத்தன் பேரு விக்ரம், இன்னொருத்தன் பேரு அருண். 2 பேரும் 2 துருவங்கள் மாதிரி. வாங்க பார்க்கலாம். விக்ரம் ரொம்ப சொகுசா வாழ்ந்தான். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குறை, பயங்கர சோம்பேறி. ஆனா அருண் ஏழையா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு பெரிய பலம் இருந்துச்சு, கடின உழைப்பு. இத பார்த்த விக்ரமோட அப்பா அம்மா, மகனே, உழைக்கலனா இந்த சொத்து நிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா விக்ரம் அத காதுலே வாங்கல. எல்லாமே தான் இருக்கே, நான் ஏன் வேலை செய்யணும்னு கேட்டான். இன்னொரு பக்கம் அருணோட அம்மா, பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உழைக்கிற மனசு இருக்கணும்னு சொன்னாங்க. அம்மா சொன்னத அருண் மனசுல வச்சுக்கிட்டான். கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சான். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. வருஷங்கள் ஓடுச்சு. அவங்க தேர்ந்தெடுத்த பாதையோட விளைவு இப்போ தெரிய ஆரம்பிச்சது. பாருங்க, விக்ரமோட வாழ்க்கை கீழே போச்சு. ஆனா அருணோட உழைப்பு அவனை மேல கொண்டு போச்சு. விக்ரமோட சோம்பேறித்தனம் அவனோட சொத்தை மொத்தமா கரைச்சிடுச்ச. கடைசியில வீட்டை வித்துட்டு ஏழை ஆயிட்டான். ஆனா அருணோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனானா. ஒரு நாள் விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி கேட்டு அருண் கிட்ட போனான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த உண்மையான வித்தியாசம் என்ன? அருண் சொன்னா, உங்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வித்தியாசம், நீ சோம்பேறி, நான் உழைச்சேன். அந்த வார்த்தை விக்ரம் மனசுல ஆழமா பதிஞ்சுது. அப்போதான் தன்னோட தப்பையே அவன் உணர்ந்தான். அன்னையிலேருந்து விக்ரம் மாறினான். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அருண் கொடுத்த வேலையில உழைக்க ஆரம்பிச்சான். சோ இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள். உழைப்பு உங்களை உருவாக்கும், சோம்பேறித்தனம் உங்களை அழிச்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா, சோம்பல் உன்னை அழிக்கும், உழைப்பு உன் வாழ்க்கையை செதுக்கும். சரி, உங்க நேரத்தை வச்சு நீங்க இன்னைக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க?